வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ள. நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் க்ரீன் சிக்கன் வித் புல்கா. புல்கா ரெடி. க்ரீன் சிக்கனுக்கு மசாலா ஆஃப்டர்நூன் ஊற வச்சு இப்போ பொரிக்கிறேன் வித் சிக்கன் கிரேவி. ஓகே, உங்களுக்கு இந்த ரெசிபி ரெடி பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியலை என்னால். அதனால் இப்போது இதில் என்னென்ன போட்டிருக்கேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், உப்பு. இதை நல்லா அரைச்சிக்கணும் மிக்சியில். கொஞ்சம் லெமன் விட்டுக்கணும். உங்களுக்கு லெமன் பிடிக்கலையா கர்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவைன்னா கார்ன் பவுட்ரு போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சமாக பச்சரிசி மாவு போட்டிங்கன்னா கிறிஸ்பி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். எப்பயுமே அந்த ரெட் கலர் சிக்கன் 65 கொடுக்கறதும் இந்த க்ரீன் சில்லி கொடுக்கறது ரொம்ப விரும்புவாங்க பசங்க. ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி அப்படியே நம்ம க்ரீன் சிக்கன் பொரிக்கிறத காமிக்கிறேன். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கடைசியாக பொரிச்சதை காமிப்பேன். பொரிச்ச சிக்கன் என்னடா க்ரீன் சிக்கன் ரெட் சிக்கன் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் அந்த க்ரீனும் கிடைக்கும், ரெட்டும் இருக்கும். ஸோ சாப்பிடும்போது ஸ்கிரிப்ஸியாக இருக்கும். இதோடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பொரிச்ச சிக்கன் என்னடா க்ரீன் சிக்கன் ரெட் சிக்கன் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் அந்த க்ரீனும் கிடைக்கும், ரெட்டும் இருக்கும். ஸோ சாப்பிடும்போது ஸ்கிரிப்ஸியாக இருக்கும். இதோடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். டீட்டெயில்னு பார்க்குறீங்களா? சால்ட்டு போட சொல்ல மறந்தே போயிட்டேன். அதுதான் இந்த டீட்டெயிலு. ப்ளஸ் இது ரைஸ்க்கும் சேர்த்து சாப்பிட்லாம், புல்கா கூடயும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி புல்கா கூட தான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.